ஒவ்வொரு குருவுமே உங்களுடைய அடைஞ்ச நிலையும் அவங்களுடைய போன நிலை அப்படின்றதே சும்மா சாதாரணமாக ஒரு நிலை கிடையாது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்றார். யார் சொல்றது? திருமூலர் சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க குரு வந்து சாபம் விட்டுருவார் அப்படின்ட்டு. குரு சாபம் எல்லாம் விட மாட்டாரு. நீங்க குரு கிட்ட இருந்து விலகி போறதே மாயையோட வேலை தான். ஒரு குரு கிட்ட இருக்கும்போது தான் உங்களோட வாழ்க்கையில உயரமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்திலிருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வழியுமே குரு கிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தருமே என்லைட்மெண்ட் அடைஞ்சு, ஒவ்வொருத்தருமே மோட்சம் முக்தி அடைஞ்சு, ஒவ்வொருத்தருமே அவருடைய வாழ்வில் அடுத்தடுத்த இலக்குகளையும் அடுத்தடுத்த நிலைக்கு போனாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் இருந்தார். அவருடைய மானசீக சீடர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகிரியார் எந்த செகண்ட் வந்து அவருடைய குருவை விட்டுட்டாரு. கூடவே பயணப்பட்டளவு அவரும் மோட்ச முக்தி அடைஞ்சு போனார். இப்போ போகர் இருக்கார். போகர் எந்த இடத்துல அகத்தியரை விட்டார். இப்படி ஒவ்வொருத்தருமே தன்னுடைய குருவுக்கு கொடுக்கக்கூடிய அடக்கம் அப்படின்றது அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குருவுடைய சாபம் அப்படின்றது சாபமாக மாறுறதை தாண்டி சாபத்தை எடுக்கிறதே யாரானா சீடர் தான். அவனாதான் எடுத்துட்டு அவனாதான் போயிடுவான். ஏன்னா இது சத்தியம், இது நிஜம். குரு விட்டு போனேன்னா முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, முதல்ல மெல்லமாக உங்ககிட்ட இருந்து ஆன்மீகம் விலகி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய சுற்றி நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ்ஸ், ஒரு நல்ல விஷயங்கள் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு உள்ள ஒளி ஏற்றுறதே குரு தானே. அப்போ குருவை விட்டே நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? யார் உங்களுக்கு ஃபியூல் ஊற்றுறது? யார் உங்களை நல்லா ஃபியூல் ஊற்றி அப்படியே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வர முடியும்? உங்களுக்குள்ளே எரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அப்போ வெளியே போகும்போது எளிமையாக உங்களை மாயை ஆட்கொண்டு தூக்கிடுது. இதுதான் எல்லாரோட லைஃப்லையும் நீங்கள் பல விதமான யோகங்கள் நீங்கள் எடுத்துருக்கலாம். பல விதமான யோகத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணி ஒரு நிலைக்கு போகவே முடியலன்னு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைக்கு போயிருப்பீங்க யோகத்தில். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் அந்த தொடுதல் இருந்து, அதாவது அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த தன்மையில் இருக்கக்கூடியவங்கிட்ட இருந்து நீங்கள் விலகி வந்துட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகம் உங்களை விட்டு கை நீறி போயிடும். முழுசாக என்ன வரும்னா இருக்கக்கூடிய மொத்த கர்மாவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது சொல்லும்போது புரியாது. ஏன்னா ஒரு குரு உங்களை எப்படி வழி நடத்துவாருன்னா, தன்னுடைய குழந்தை மாதிரி எப்படி ஒரு குரு ஒரு தன்மையில் இருக்காரோ அந்த தன்மைக்கு தான் எதிரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீடர்களையும் ஒவ்வொரு யோகிகளையுமே தயார்படுத்துவாங்க. அப்படி தயார்படுத்தும் போது எவன் ஒருத்தன் குருவுடைய சோதனைகளையும் குருவுடைய ஒரு சில விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டு குரு கூட பயணப்படுறானோ அவன் தான் சித்த நிலைக்கு போக முடியும். அவன் தான் ஞானியே ஆக முடியும். இதை தாண்டி நான் அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் குரு பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் எதுக்கு கேட்கணும், எனக்கு இதுதான் முக்கியன்ட்டு போன வேகத்திலேயே திரும்பி வர வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் திரும்பி வருவீங்க. ஆனால் உங்களை ஏற்றுக்கிற ஒரு இடத்துலையும் குரு இருக்க மாட்டாங்க. என்னோட அனுபவங்கள் இருந்து தான் நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 9 வருஷம் பயணப்பட்டிருக்கேன். இறைவனை விட மிக முக்கியமானவர் யாருன்னா குரு தான். நீங்கள் இறைவன் கிட்ட போனோனாலே குரு வேணும். குரு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்கூலுக்கு போகிறீங்க, புக்ஸு கொடுத்துட்றாங்க, நோட்டு கொடுத்துட்றாங்க, எல்லாம் கொடுத்துட்றாங்க, ஆமாவா இல்லையா? அப்போ புக்கு, நோட்டு, பென்னு எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே சொல்லிக் கொடுக்க ஒரு குரு இருக்கணும். ஆமாம் தானே? அப்போ குரு இல்லாமல் நீங்கள் எப்படி ஆனா ஊனா படிக்க முடியும்? எப்படி நீங்கள் ஏபிசிடி படிக்க முடியும்? சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம் இல்லை தானே? அப்போ உங்களுக்கு ஏபிசிடியும் சரி ஆனா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குரு இருந்து வழிகாட்டினா மட்டும்தான், குரு இருந்து சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுதான் உங்களுக்கு நிற்கும். நீங்கள் எந்த விஷயமா இருக்கு, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போனாலும் அங்கே ஒரு குரு வருவார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னா அந்த இடத்துல ஒரு குரு வருவார். நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது, எப்படியும் போக முடியாது. அதுதான் குரு சாபம் வாங்கிட்டு போயிடுது. குரு சாபம் வாங்கிட்டு போனால் அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்மீக வாழ்க்கையும் சரி, ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவும் எல்லா ஃபியூஸும் யாரும் கிடையாது. நீங்களே பிடுங்கி நீங்களே மாயையில் போய் விழுந்துட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு அர்த்தம். மறுபடியும் அதில் நீங்கள் இருந்து மீண்டு வர்றதுக்கே எத்தனை நாள் ஆகும், மாதமா வருஷமா அப்படின்றது யாராலையும் கணிக்க முடியாது. அது குருவுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு சூட்சமம். அதனால் எந்த குருவாக இருந்தாலும் சரி, முதல்ல குரு சொல்ல தட்டாதீங்க. அது நீங்கள் எத்தனை யோகம் மாறினாலும் சரி, அது உங்களோட விருப்பம், அது உங்களுடைய கர்மா. ஆனால் ஒவ்வொரு குரு கிட்ட இருந்தும் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, குரு என்னென்ன விதமாக நம்மளுக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறாங்க, நம்மளுடைய ஆன்மீக growth எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக புரியணும். ஏன்னா ஒரு குரு கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஒரு குரு கிடைக்கிறதும் இறைவனே நேராக நம்மளுக்கு உபதேசிக்கிறதும் ஒன்று. ஏன்னா இறைவன் நேராக உபதேசம் பண்ண மாட்டார். குரு மூலயமா தான் இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் உபதேசம் பண்ணி உன்னை மோட்ச முக்திக்கும் சரி,
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா கர்மாவையும் எரிக்கக்கூடிய ஒரு சக்தியும் வல்லமையும் யாருக்கு இருக்குது அப்படின்னா குருவுக்கு மட்டும்தான் இருக்குது. குருவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய சீடராருன்னா முருகர், முருகருடைய சீடராருன்னு பார்த்தா அகத்தியர், அகத்தியருக்கு சீடராருன்னு பார்த்தா போகர். அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படியே தயாராகி வந்து தான் அப்படி நம்ம குருமார்களுடைய கையை காலை பிடிச்சிட்டோம்னா விடவே கூடாது. ஒரு குரு நினைச்சா உங்களை வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கும் சரி, மோட்ச முக்திக்கும் சரி, உள்ளொளியிலே பயணப்படக்கூடிய ஒரு விஷயத்தையுமே ஒரு குரு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு குரு கோவப்படுறாருன்னா அது குருவோட கோபம் கிடையாது. நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன் கோவப்படுறதுக்கும் ஒரு குருமார்கள் கோவப்படுறதுக்கும் 1 கோடி வித்தியாசம் இருக்குது. குருமார்களுடைய கோபம் என்பது முழுக்க குண்டலினி சக்தியோட எழுச்சி தான் அந்த கோபம் அப்படின்றது. அவளை எளிமையாக ஒரு குரு வந்து கோவப்பட மாட்டார். அப்படி குருவும் மீறி கோவப்படுறாருன்னா அதனுடைய சக்தி என்றது அக்னி மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும். அந்த ஒரு தடவை கோவப்பட்டாலே அதோட எஃபெக்ட் அப்படின்றது அப்படியே உங்களுக்கு இருக்கும். நல்லா பார்த்துங்க, ஏன்னா இதுதான் நிஜம். அதனால தான் எந்த ஒரு சீடரும் சரி, யாரும் சரி அவ்வளோ சீக்கிரமாக ஒரு குருமார்களை வந்து உசுப்பேத்தி பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக ஒரு குருமார்களை வந்து அவமதிக்க மாட்டாங்க. அப்படி அதை அவமதிச்சா அதனுடைய வினைகள் அப்படின்றது ரொம்ப 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 மிக வாழ்க்கையில நீங்கள் மறக்கவே கூடாத மாதிரி இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுப்பார். தான் நிஜம்.